பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று மதியம் 1 மணிக்கு டெல்லியில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய முக்கிய முடிவுகள் குறித்து டெல்லியிலிருந்து நமது சிறப்பு செய்தியாளர் சலீம் தரும் கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை குழு கூட்டம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை சந்தித்துக் கொள்வது வழக்கம். கடந்த 2 முறை வியாழக்கிழமை சந்தித்துக் கொண்டார்கள். அந்த வகையில் இந்த கூட்டம் மதியம் 1 மணிக்கு டெல்லியில் இன்று நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கிய முடிவுகள் மத்திய அமைச்சரவை என்னெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் அரசாங்கம் தரப்பில் விசாரிக்கும் பொழுது 2 விஷயங்கள் சொல்றாங்க. விஷயம் 1, அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள், எந்த நிறுவனங்களில் இழப்பு அதிகமாக இருக்கோ, லாபம் இல்லையோ, எந்த துறையில் நஷ்டம் அதிகமாக இருக்கோ, ஒரு சில துறைகளில் எதிர்பார்த்த லாபம் இருக்காது, அந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை விற்பது தொடர்பான முடிவுகளை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த 1 வருஷத்தில் இந்த மாதிரி பங்குகளை விற்று 20,000 கோடி வரை அரசாங்கத்திற்கு வருமானம் ஈட்ட அரசாங்கம் தரப்பில் யோசித்து வருவதாக நமக்கு தகவல்கள்லாம் வெளியாகியுள்ளன. இது ஒரு புறம் இருக்கையில், இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கப்பட்டது 12 வருடத்திற்கு முன். அப்பொழுது இந்தியாவின் பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள் இந்த மாதிரி பங்குகளை விற்று இந்தியாவிற்கு வருமானமாக அரசாங்கத்திற்கு, மத்திய அரசுக்கு 6,400 கோடி ரூபாய் வந்தது. அதே போல 10க்கும் மேற்பட்ட லாபம் இல்லாத பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை விற்று வருவாயை அரசுக்கு சேர்க்க மத்திய அமைச்சரவை இன்று முடிவெடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல்லாம் சொல்றாங்க. இது ஒரு புறம் இருக்கையில், பட்ஜெட் கூட்டத்தொடர் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி இறுதியில தான் ஆரம்பிக்கும். அதை கொஞ்சம் முன்கூட்டியே ஆரம்பிக்கலாமா என்பது குறித்த பேச்சுவார்த்தையும் இருக்கலாம், முடிவுகளும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பிரதீப் சௌஹானுடன் சலீம்.